கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் ஏசாயா 1 மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. 3 குரங்குகள் ஒரு தென்னை மரத்தின் மீது உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தன. ஒரு குரங்கு மற்ற 2 குரங்குகளிடம் இப்படி சொன்னது: நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். நான் ஒரு பயங்கரமான கதை கேள்விப்பட்டேன். அது உண்மையாக இருக்க முடியாது. அதாவது, நம்முடைய கௌரவமிக்க இனத்திலிருந்துதான் மனிதன் வந்தானாம். எத்தனை வெட்கக்கேடான கேவலமான ஒரு அபிப்பிராயம் பாருங்கள். ஒரு குரங்கு கூட இதுவரை தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்ததில்லை. தன்னுடைய குழந்தைகள் எப்படியும் போகட்டும் என்று ஒரு நாளும் விட்டதில்லை. எந்த ஒரு தாய் குரங்கும் தன்னுடைய குட்டிகளை தனியே விட்டுவிட்டு தன்னறிவு தெரியாமல் குடித்து வெறித்ததில்லை. தன்னுடைய குட்டிகளை ஒருபோதும் மற்றவர்களிடம் கொடுத்ததில்லை. எந்த குட்டி குரங்கும் தன்னுடைய தாயார் யார் என்று அறியாமல் இருந்ததில்லை. மற்றும் ஒரு காரியம், எந்த குரங்கும் தன்னுடைய பழ மரத்தை சுற்றி வேலி அடைக்காது. பழங்கள் அழுகி கெட்டுப்போய் வீணாக போனாலும் மற்றவர்கள் யாரும் அதை ருசி பார்த்து விடக்கூடாது என்று நினைப்பதே இல்லை. அப்படி நான் வேலி அடைத்தால் பசியின் காரணமாக உன்னை திருடுவதற்கு தூண்டுகிறேன் என்றுதான் அர்த்தம். மற்றும் ஒரு காரியம் குரங்கு செய்வதே இல்லை. இரவு வேளையில் வெளியே சென்று துப்பாக்கியையோ தடியையோ அல்லது கத்தியையோ கொண்டு அப்பாவி மனிதனின் உயிரை கொல்லுவதும் இல்லை. ஆமாம், மனிதன் ஒரு கைப்பிடி மண்ணால் உண்டாக்கப்பட்டவன். ஆகவே என் சகோதர குரங்குகளே, மனிதன் நம்மிலிருந்து உண்டானவன் அல்ல என்பது நிச்சயம் என்று சொன்னது. ஆம் என கண்பானவர்களே, இந்த குரங்கு சொல்வதைப் போன்று தேவனைப் போல சிருஷ்டிக்கப்பட்ட ஆறறிவு பெற்ற மனிதன் நான் இப்படிப்பட்டதான காரியங்களை செய்கிறான். ஆகவே ஆண்டவரை இன்னும் அறியாமல் இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்து சொல்வோம். இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண உதவி செய்வோம். ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த கர்த்தாவே, நீங்க எங்க மேல வைத்த கிருபை பெரியது. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆத்தும ஆதாயம் செய்ய உதவி செய்யுங்க. ஆத்தும பாரத்தை தாருங்க. திறப்பிலே நின்று ஜெபிக்க உதவி செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.